குருமணிகண்டன் ஜோதிடர், பாலக்காடு. நாம இப்ப பாத்தீங்கன்னா தோஷம் தோஷம் என்று சொல்கிறோம். இந்த தோஷம் உங்களுக்கு எப்படி பாதிக்கும், தோஷம் எப்படி பாதிக்குங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். அதாவது ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்றோம், கலத்திர தோஷம் அப்படிங்கிறோம். அதே மாதிரி பூர்வ புண்ணிய தோஷம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஒவ்வொரு தோஷங்கள், ராகு கேது தோஷம்னு சொல்றோம். இந்த மாதிரி ஒவ்வொரு தோஷங்களும் எப்படி பாதிக்குது, எந்த மாதிரி பாதிக்கும், அது யாரை பாதிக்கும், ஒரு ஜாதகத்துல இந்த தோஷங்கள் இருந்தா யாரை பாதிக்கும், ஜாதகரை பாதிக்குமா, இல்ல அங்க வரக்கூடிய உறவுகளை பாதிக்குமா, இல்ல கலத்திர தோஷம்னு சொல்றப்போ கலத்திரத்தை பாதிக்குமா, இது யாரை பாதிக்கும், எந்த உறவை பாதிக்கும், எந்த உறவுக்கு உண்டான கலத்திரத்தை பாதிக்கும், எந்த உறவுக்கு உண்டான தொழிலை பாதிக்கும், எந்த உறவுக்கு உண்டான செயல்பாட்டை தடுக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவுல. தோஷம் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் யார், இந்த 7ஆம் அதிபதி எந்த கிரகத்தோட போய் சேர்ந்திருக்கிறார் அப்படின்னு பாத்துங்க. இப்போ பொதுவே ஒரு கலத்திர தோஷம் அப்படின்னு எடுத்துங்களேன். இப்போ 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் எடுத்துக்கங்க. 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன். அப்போ இந்த 7க்கு உண்டான அதிபதி போய் உங்களுக்கு 8ஆம் வீட்டுல புதனுடைய வீட்டுல உட்காந்துருக்காரு. இந்த புதன் வந்து 8கூடைய புதன் வந்து 7ல வந்து பரிவர்த்தனையாகி உட்காந்துருக்காங்க. அப்போ இவங்க 7ஆம் பார்வைய செவ்வாய் வீட்டை பாக்குறாங்க, விருச்சிகத்தை பாக்குறாங்கன்னு வச்சுக்கீங்களேன். இந்த விருச்சிகத்தை பார்க்கும் பொழுது, இந்த விருச்சிக ராசியை பார்க்கும் பொழுது, இந்த ராசியில் வந்து எந்த கிரகம் உட்கார்ந்துருக்குதோ அந்த கிரகத்துக்கு உண்டான உறவு முறை எதுவோ அந்த உறவு முறைகளுக்குள்ள கலத்திரத்துல தோஷம் இருக்கும். என்ன தோஷம்னு எடுத்துக்கலாம். இப்ப வந்து அங்க வந்து சந்திரன் நீச்சமாய் உட்கார்ந்துருக்கிறாருன்னு வச்சுக்கீங்களேன். இப்போ விருச்சிக ராசியில சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. சந்திரனை பார்க்கும் பொழுது தாய்க்கு கலத்திரத்தில் தோஷம் இருக்கும். ஜாதகருக்கு அல்ல. கலத்திர தோஷம் யாரை பாதிக்கும், தாய்க்கு பாதிக்கும். அப்ப தாய்க்கு எப்படி பாதிக்கும், சிலப்போ தாய் வந்து அந்த தாய் வந்து இந்த ஜாதகருடைய தந்தைக்கு 2வது மனைவியாக இருப்பார். இல்லைன்னா அந்த ஜாதகருடைய தந்தைக்கு 2 மனைவி இருக்கும். அதே மாதிரி இல்லைன்னா இந்த தாய் கஷ்டப்பட்டு குடும்பத்தை பார்க்கக்கூடியவராக இருப்பார். தந்தை வந்து குடும்பத்தை பார்க்கக்கூடியவராக ஒரு தானே சம்பாரிச்சு தானே செலவு செய்து ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அதே மாதிரி கலப்பு திருமணம் செய்த அமைப்பு வந்திருக்கும் தாய்க்கு. அதே மாதிரி அந்த இடம் சகோதரத்துவத்துடைய வீடு, செவ்வாயுடைய வீடு. அப்போ அந்த செவ்வாய்ங்கிற சகோதரத்துவம் ரத்த சொந்தத்துல பிறந்தவங்களுக்கு கலப்பு திருமணம் வரல. கலத்திர தோஷங்கிறது எப்படி சம்பவிக்குன்னு நான் சொல்றேன். அந்த கலத்திரத்துக்கு கூட பிறந்த சகோதரிக்கு சகோதரனுக்கு கலப்பு திருமணம் வந்து சகோதரியோட திருமணத்துல பிரிவு வரலாம். அதே மாதிரி சகோதரனுடைய திருமணத்துல பிரிவு வரலாம். இந்த மாதிரி பிரிவுகள் தோஷம் அப்படிங்கிறது யாருக்கு நடக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அட இல்லப்பா, உனக்கு சனிச்சந்திர புனர்ப்பு தோஷம் இருக்கு, அந்த புனர்ப்பு தோஷத்துல சனிச்சந்திரன் வந்து 7ஆம் அதிபதியை பார்க்கிறாரு, இல்ல புனர்ப்பு தோஷத்துக்கு சனிச்சந்திரனுக்கு வீடு கொடுத்த அதிபதி யாரோ அவரு போய் 7ஆம் அதிபதியை பார்க்கிறாரு, அப்போ உனக்கு திருமணம் 2 ஆகும், இல்ல திருமணத்துல பிரச்சனை வரும், திருமணம் ஆகாது, இதுதான் கலத்திர தோஷம் அப்படிங்கிறது அல்ல. கலத்திர தோஷம், கலத்திர தோஷம் என்பது கிரகங்கள் எந்த உறவை சுட்டி காட்டுகிறது அந்த உறவுக்கு அந்த தோஷம் ஏற்படும். இதுதான். அதே மாதிரி புணர்ப்பு தோஷம் அப்படிங்கிறது நாம் ஒரு ஆளை புணர்ந்த பிறகு ஏற்படக்கூடிய தோஷம். புணர்ப்பு தோஷம் என்பது புணர்ந்ததுக்கு அப்புறம். அப்ப நம்ம ஒரு தாம்பத்திய உறவு எப்ப ஏற்படுத்துறோம், திருமணமான பிறகு. இல்லைன்னா திருமணம் ஆகாத முன்பு நாம வந்து ஒரு தாம்பத்திய உறவை வந்து ஏற்படுத்தினோம்னா அதுவும் ஒரு தோஷமாக நம்மை பாதிக்குது. அது எப்ப பாதிக்கும் அப்படின்னா, அந்த தாம்பத்தியம் தொடர தொடர அதனால் அவமானங்களோ, அதனால் நமக்கு வந்து அந்த அவங்களுடைய கர்மா என்ன, பாதிப்பு என்னவோ அந்த பாதிப்பை நாம் ஏற்றெடுத்துக் கொள்கிறோம். அப்படி நம்மளுடைய செயல்பாட்டுல சில தடங்கல்களும், நமக்கு மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையும், தவறான பேர், கெட்ட பேர், அவமானங்களை சந்திக்கக்கூடியதும், பொருளாதாரத்துல வீழ்ச்சியை சந்திக்கக்கூடியதும் அந்த புணர்ப்பு தோஷம் ஏற்படுத்தும். புணர்ப்பு தோஷங்கிறது வந்து சனி சந்திரனுடைய சேர்ந்து இருக்கக்கூடிய தோஷம் தான் புணர்ப்பு தோஷம். சனி சந்திரனை பார்த்தாலும், சனியுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலும், சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சனி இருந்தாலும்
இந்த சனியுடைய பார்வையில் வந்து சந்திரன் இருந்தாலும் அது புணர்ப்பு தோஷம். புணர்ப்பு தோஷங்கிறதே பொதுவா புணர்தல்னு அர்த்தம், இணைதல்னு அர்த்தம். இது கூட பாம்பு கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருந்தா கண்டிப்பாலுமே வந்து அந்த குடும்பத்துல வந்து ஏகப்பட்ட குடும்ப பிரச்சனைகள், குடும்ப பிரிவு, குடும்பமே கொஞ்சம் நல்ல தொந்தரவா இருக்கும் பைனான்சியலா. அவங்க தான் வந்து இந்த விஷம் குடிச்சு இறக்கிறது, அதாவது தற்கொலை செய்து கொள்ளுதல், அகால மரணத்துக்கு போய் சங்கடப்படுறது. அதாவது இந்த புணர்ப்பு தோஷம் இருந்து இந்த பாம்பு கிரகத்துடைய தொடர்பு, அதே மாதிரி வக்கர கிரகங்களுடைய தொடர்பு, நீச்ச கிரகங்களுடைய தொடர்பு எல்லாம் வரும் பொழுது அந்த நீச்சதனமான புத்தி, வக்கரமான புத்தி, அதே மாதிரி உங்களுக்கு வந்து சபலக்கேடு, பல பெண்கள் தொடர்பு, அந்த புணர்ப்பு தோஷம் செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாம். அதே மாதிரி இதெல்லாம் எந்த வயசு வரைக்கும் இருக்குங்கிறதெல்லாம் இருக்கு சிலருக்கு. இப்ப புனர்பூ தோஷம்னா ஒருத்தருக்கு வந்து சனிக்கு ஒரு 19 வருஷம், சந்திரனுக்கு ஒரு 10 வருஷம், 29 வருஷம். அவங்க போய் அனுபவ கிரகங்கள் வீட்டில் இருக்கிறார்களா, மதிமயக்கும் கிரகங்களோடு இயங்கி இருக்கிறாரா, மயங்கும் கிரகத்தோடு இயங்கி இணைந்திருக்கிறாரா, எந்த வீட்டில் இருக்கிறார்? இப்போ மயக்கும் கிரகம்னா ராகு, மயங்கும் கிரகம்னா புதன். அதே வந்து உங்களுக்கு வந்து அனுபவ கிரகங்கள்னா சனி பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான், இந்த 3 பகவான்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதாவது அனுபவத்தை தரக்கூடிய கிரகங்கள் எல்லாம் வந்து சின்ன வயது கிரகங்கள். அதாவது கேது பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான், இவங்க எல்லாம். அப்ப இந்த கிரகம் எந்த கிரகத்தோட சம்பந்தப்படுறாங்களோ இந்த சனி சந்திர புனர்ப்பு தோஷம் அந்த வயதையும் இந்த கிரகத்தோட வயதையும் எடுத்து அது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு குடிமானம் இல்லாத வாழ்க்கையாகத்தான் இருக்கும். இப்போ பொதுவா வந்து ஒரு விருச்சிக ராசியில இருக்காங்கன்னு வச்சுங்களேன் சனி சந்திரனும். அப்போ விருச்சிக ராசியில சனிக்கு வந்து எத்தனை வருஷம்? 19 வருஷம். சந்திரனுக்கு எத்தனை வருஷம்? 10 வருஷம், 29 வருஷம். அதே மாதிரி அந்த செவ்வாய்க்கு எத்தனை வருஷம்? 7 வருஷம். அப்போ அவருக்கு 36 வயசுல இருந்துதான் தொழில் முன்னேற்றம், ஒரு சொந்த வீடு, வாய்ப்பு, வண்டி, வாகனம், இந்த அமைப்புல வரும். அதுக்கு முன்னாடி இதே அமைப்புல என்னென்ன பிரச்சனையை சந்திக்கணுமோ இதையெல்லாம் சந்திப்பாங்க. இதுதான் தோஷம். இப்படித்தான் தோஷம் வேலை செய்யும். அந்த தோஷத்துக்கு உண்டான விதிவிலக்குக்கு உண்டான ஒவ்வொரு சூட்சம பரிகாரங்களும் நாம அதன் அடிப்படையில கண்டுபிடிச்சு செய்யறப்ப அந்த வயதை கடக்கும் முன்பு அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம மீளலாம். ஏன்னா இதெல்லாம் பொது விதி நடக்கும். இந்த பிரச்சனை கண்டிப்பாக அந்த குடும்பம் அனுபவிக்கும், அந்த நபர் அனுபவிப்பார் அப்படிங்கிறது உறுதியான தகவல். நீங்க இந்த சனி சந்திர புனர்ப்பு தோசை ராகு அதோட பிடியில் இருக்கிற வீட்டுல எல்லாம் பாருங்க அகால மரணம் இருக்கும், இருக்காமலே இருக்காது. அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாரோ ஒருத்தர் அந்த பாதிப்பை அனுபவிப்பார்கள். அப்போ இந்த சூழ்நிலை எப்படி வருது இதெல்லாம் வந்து நீங்க வந்து அதுக்கு தகுந்த பாவ ரீதியில செயல்பட்டா வெற்றி பெறலாம், நம்ம தப்பிச்சுக்கலாம். அந்த குணம் எங்க இருந்து பாதிக்குது, எந்த இடத்தை தடைப்படுத்துது, அந்த தடைக்கு இப்போ ஸ்பீடா போனா பிரேக் அடிச்சா நிற்கும் வண்டி. அப்போ ஒரு ஸ்பீடு பிரேக் போட்டாலும் ஸ்பீடு பிரேக்கை பார்த்தாலும் வண்டி நிற்கும். வண்டியில் இருக்கிற பிரேக் இல்லாம ரோட்ல ஸ்பீடு பிரேக்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரிதான் பரிகாரங்கள். தலையில அடிச்சுக்கிட்டே வர்றப்போ தலைவலி போறதுக்கு ஒரு பேராசிட்டமால அனாசினா வாங்கி சாப்பிட்றோம். அப்படி இல்லை தலை வீங்கிருச்சு டாக்டர்கிட்ட போய் ஆயில்மெண்ட் போடுறோம், இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்றோம். இதுதான் பரிகாரம். அப்போ அந்த மாதிரி ஒரு நமக்கு ரிலீவ் இருக்கும், நமக்கு ஒரு விமோச்சனம் இருக்கும். அந்த விமோச்சனம் எப்படி செயல்படுத்துறதுங்கிறது தான் தோஷத்தை சரி செய்தல் பரிகாரம் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரிதான் தோஷங்கள் வேலை செய்யும். வேற இந்த கலத்திர தோஷம்னா 7ஆம் இடத்துல ராகு கேது இருந்தா கல்யாணம் பண்றப்பதான் பிரச்சனை அப்படிங்கிறது இல்லை. அந்த கல்யாண வாழ்க்கையில தான் பிரச்சனைங்கிறது இல்லை. அதே மாதிரி ஒரு 10ஆம் அதிபதியோட சேர்ந்து இருக்காருன்னா தொழில தான் பிரச்சனைங்கிறது இல்லை. அதே மாதிரி ஒரு லக்னாதிபதி கூட சேர்ந்திருக்கிறார் ராகு கேது சனி சந்திரன், அதே மாதிரி சூரியன் செவ்வாய், இந்த மாதிரி ஒவ்வொரு தோஷங்களும் சொல்லக்கூடிய ஒரு அகாலமான தோஷங்கள் எல்லாம் அந்த நபருக்கே நடக்குங்கிறது இல்லை, அந்த குடும்பத்திலும் நடக்கும், நபருக்குத்தான் நடக்குங்கிறது இல்லைன்னு சொல்லி வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எனது பெயர் குருமணிகண்டன். எனது ஊர் பாலக்காடு, கேரளா. எனது மொபைல் நம்பர் 8593970214 8835155656. என்னை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். ஜாதகம் பார்க்க எல்லா நேரமும் உங்களுடன், காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.